YouTube channel करना वाला वीडियो कर ला मैं रिप्लाई किया वीडियो कर ला देम मार मामा वाला ना हाँ ओके मैं बसते के नॉन आगे नॉन हाँ ओके ओके நீங்க குடிச்சிட்டே இருக்கீங்களா வட்டி இது துணி வார துணி வட்டி இந்த அந்த ஜென்ஸுக்குரிய பட்டி வந்து இந்த துணி வட்டி வட்டி இருக்கு இதுல இப்ப பிராண்ட் நேம் அடிப்பாங்க ஃபினிஷிங் வந்து இன்னும் முடியல இது வேலை இருக்கு இப்ப செய்திருக்கு இது வந்து இந்த சைட் அவ்வளவும் ஷைன் பேப்பர்ல போடுற மோட்டார் மாதிரி மிஷின் இருக்குது வழியால அந்த மிஷின்ல கொடுத்து எடுக்கணும் அது நான் தான் செய்யறது செருப்பு வந்து இது வந்து மேக் பண்ற அப்படின்னா இது மேலுக்கு ஒரு கவர் இருக்கு அதுக்குள்ள இன்னொரு பட்டி வச்சு அந்த பட்டியை கம்மால ஒட்டி எல்லாம் கம் தான் கம்மால மேக் பண்ணி தான் இது செய்யறாங்க இதை ஒட்டி போட்டு இது வந்து அடி இது கம்பெனியால் அடிச்சு வாடுறது இதை வந்து திருப்பி கம்மா பூசி ஒட்டுவாங்க இதான் செய்யற வேலை வந்து கால் சைஸ் இருக்குனாடி ஒவ்வொரு சைஸுக்கும் இருக்கு அதை வெட்டி நீங்க வெஜ்ஜி பாருங்க மாறி இந்த இது வரும் இதுக்கா இதான் கால் விரல்னு இது வரும் ஒரு செருப்பு நம்மளே நடக்கும் உங்களுக்கு ஏரமண்டில் ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு 40-30 செருப்பு 30-40 செருப்பு செய்வாங்க பரவாயில்ல எல்லாரும் வந்து மிஷினை வச்சுக்கிறவங்க இப்ப இந்த ஆக்கில் வச்சுக்கிறாங்க இது வந்து இப்ப அவர் அந்த பொஸ்ட்டை வந்து காட்டுறதுக்கு கொண்டு வராங்களான்னு பொஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு கடைக்கு சாம்பிள் வந்து காட்டுறதுக்கு லைன் பண்ணி ஓடுறது உண்மையில அந்த வீட்டுல தொழில் இருக்கிறார்களுக்குன்னு இது வந்து இலகுவான முறையில் செய்யறதுக்கு ஒரு வழிதாண்டாது இங்க இருக்கிற ஒரு 10 பேருக்கு ஒரு வேலை கொடுத்தியாருன்னு வேலை சிங்கள தெரியா தமிழ் அவங்க கதைப்பா மகளே சும்மா நடிக்கா அவன் ஒன்றும் எதிரியா சிங்கள ஒன்றும் எதிரியா அன்புள்ளங்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பயணத்தை இப்போ என்ன வீட்டை போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரியா 8 நாள் ஆகுது இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஜூலை 7ஆம் மாதம் 2ஆம் தேதி அப்போ இன்றைய நாள் 8ஆம் நாள் சிறப்பான முறையில் வந்து எங்களுடைய காலை பொழுதை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய தேவி அக்காவினுடைய அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து என்னோட வந்து கோல் எடுத்து காய்ச்சிருந்தீங்க தம்பி இந்த வீடியோ பார்க்கல வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது நைட்டில் வந்து தூக்கமே வருதில்லை நீங்கள் அந்த வீடியோ போடுங்க ஆனால் வந்து கிழமையில் என்று போடாமல் நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு 3 வீடியோவது நீங்கள் எப்படியான வீடியோக்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நிறைய போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் மன ரீதியாக நிறைய வகையில் வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து அங்கேருந்து நாங்கள் ஓடி வந்து ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்ன அந்த அதாவது சாந்தியா கடை வீட்டை போயிட்டு வந்த அப்புறம் அப்படி இருந்துச்சு அதே மெத்தன் இருந்துச்சு ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குற உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதை நேரடியாக போயிட்டு அனுபவிச்சுட்டு வர எங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது மனரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் அதே சிந்தனையாக இருக்க முடியும் அந்த பார்த்த அந்த ஒரு உருவத்தை பார்க்கணும்னு சொன்னால் அந்த உருவம் வந்து கண்ணுக்குள்ளேயே இருக்கும் இதுக்குள்ளேயே இருக்கும் இது என்னென்ன இந்த உருவம் வருது என்னென்ன இது இப்படி ஆத்மா வெளியில் வருது என்ன நடந்த அப்படின்ற கேள்வி வந்து எங்களுக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டவர்களை வந்து நாங்கள் தம்புள்ளைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாங்கள் எப்படியும் ஒரு 2 நாள் தான் அங்கே நிற்கப்புறம் என்ன இங்கே பொள்ளாரில் வந்து 2 நாள் வேலை எடுக்க அந்த வேலை முடிச்சு தான் போட்டுருந்தாங்க ஏன்னா எங்களுடைய அந்த வேலை கொஞ்சம் தாமதமானபடியில் வந்து இன்றைக்கு தான் வந்து நாங்கள் தம்புள்ளைக்கு நாங்கள் வெளிக்கிடப்புறோம் வீட்டிலிருந்து வந்து 8 நாள் இன்றைக்கு ஜூலை 2ஆம் தேதி இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆகுது ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நின்ற இடத்துலேருந்து இப்போ நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்து இப்போ நாங்கள் நிற்கிறோம் அது வந்து காட்டின இடம் ஏற்கனவே வந்து காட்டின ரோடுன்றபடியால் வந்து நாங்கள் திருப்பி அங்கே நாங்கள் வீடு எடுத்து வரலன்னு இங்கே வச்சு நாங்கள் வீடியோ வந்து ஆரம்பிக்கிறோம் காரணம் என்னென்றால் இப்போ நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரித்தலை என்ன பேர் ஜனபதி என்ன
கிரித்தலை ஜனபதி அப்படின்ற அந்த ஊர்ல இருந்தா இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். இங்கே ஏன் அனுஷன் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ எங்களோட வீடியோ பார்த்து உண்மையிலே வந்து எங்களோட ரசித்து பார்க்கக்கூடிய நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். உண்மையிலே சின்ன பிள்ளைகள்லாம் எங்களோட வீடியோக்கெல்லாம் பார்க்குறாங்க. வயசானவங்க, அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள், இலங்கையிலிருந்து எல்லா நாட்டிலிருந்து பொதுவாக அவங்களுடைய வீடியோ பார்த்துட்டு ஒரு விருப்பத்தோடு வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, எங்களுடைய கூட படித்த ஒரு நண்பன், எங்களுடைய வந்து என்ன சின்ன வயதுலேருந்து கூட படித்த ஒரு நண்பன் வந்து எந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கான். அதாவது நான் வீடியோ போட தொடங்கி அந்த ஆரம்ப காலத்துலேருந்து நான் நேற்று இரவு போட்ட வீடியோவில் வரைக்கும் எல்லா வீடியோவும் வந்து பார்க்கக்கூடிய நண்பன் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். பக்கத்துல இருந்து எங்களோட சேட்டையை வந்து நேரடியாக பார்க்கல. இது நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அப்படி இருந்தும் அந்த வீடியோ வந்து பார்க்கறவங்கள பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ டெய்லி இங்கே புலனர்வெல்லாம் வந்து அவன் வேலை செய்கிறான். ஒரு செருப்பு கம்பெனியில் வந்து இங்கே வேலை செய்கிறான். செருப்பை வந்து உற்பத்தி செய்கிற ஒரு கம்பெனி, ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்கிறான். அப்போ இங்கேருந்து ஒன்று நிறைய நாள் வந்து கோல் அடிச்சிருந்தவன் மிதுட்டேன்னு, மச்சி வாங்கடா இங்கே வாங்கடா, வீடியோ பார்த்து சந்தோஷமாக இருக்குது, நேரில் சந்திக்கொண்டுட்டு இப்போ நாங்கள் விழுக்கிட்டு வரக்குள்ள கண்டிப்பாக அவனை இங்கேருந்து போப்பிருந்தானே கடைசியாக இந்த வேலையை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படி நண்பனையும் வந்து நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். எங்களுடைய பாடசாலை நண்பன் மிதுவோடையும் என்னோடையும் சேர்ந்து ஒன்றா படித்த நண்பன் குகதாசன். அன்புடன் நாங்கள் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலில் வந்து உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறோமாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எவ்வளோ காலமாங்கடா யூடியூப் சேனல் பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஆரம்ப காலம் இருந்து பார்த்துக்கொண்டிருக்கேன். எங்கடா முதலாவது வீடியோ சொல்லுங்க. அப்போ எந்த வீடியோண்டு சொன்னா அந்த ரிங்கோ பிள்ளைற அந்த பாட்டு இது எல்லாம் அடையவா திருவண்ணாமலையில் வந்து இந்த பிள்ளை வந்து இலங்கையின் பிரியங்கன்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சா கையெடுங்கடா. முதலாவது வீடியோ சொல்லி தான். அப்போ கடைசியாக போட்ட வீடியோ கடைசியாண்டா இந்த தேவிய காடை பாருங்க மக்களே. என்னோட படித்தேன் சின்ன வயதுலேருந்து எங்களோட கிட்டத்தட்ட 6ஆம் ஆண்டில் இருந்தேனே. 6ஆம் ஆண்டுலேருந்து கடைசி வரைக்கும் எங்களோட படித்த நண்பன் வந்து எங்களோட வீடியோ பார்க்குறது வந்து உண்மையிலே சந்தோஷம். யாரோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஆள்ற வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டா சந்தோஷம். அப்போ எந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கு எங்களோட வீடியோவிலே? எல்லாம் பார்க்குறதான் எதாண்டு இல்லை எல்லா வீடியோவும் ஏதோ உங்களுக்கு அந்த கட்டி சுவாரஸ்யமாக இருந்த வீடியோ, நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்த வீடியோண்டா? இன்ட்ரெஸ்ட் சொல்லக்குள்ள இந்த பேய் வீடியோ கொஞ்சம் இல்லைங்க பார்த்து கொண்டிருப்போம். புஷ்பம் மாதிரி என்ன சத்தம் கேட்குன்ற மாதிரி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் இப்போ அவர் வேலை போல இடையில வந்து வெளிநாடுலாம் போனேன். வெளிநாடு போயிட்டு வந்தேன் அப்படிங்க வேலைன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து எப்போ சந்திச்சேன்னு சொன்னால் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சந்திச்சேன்னே. ரோட்டில் போய் சந்திச்சுனாங்க, கழிச்சிட்டு அப்புறம் அப்படி போயிட்டோம். இப்போ வந்து மிதி சொன்னான் வந்து அவனோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். முதல்ல ஒரு காட்சி சொன்னவன்டா வெளிநாட்டுக்குள்ளே நீ வெளிநாட்டுக்குள்ளே ஃபுல்லாக எங்கிட்ட வீடியோ பார்த்து கிடைப்பாங்க. அது வெளியாண்டு ஒருக்கா நாங்கள் கதைச்சேனா ஏன் இருக்கா கோயிலில் வச்சு கழிச்சுனாங்க. என்ன ஊர் பச்சு இது? இது கிரித்தலை ஜனபதி. ஜனபதி அங்கே ஜனாதிபதி மேலே இருக்கிற ஊரோட பேரை கேட்கல. ஜனபதி கிரித்தலை வந்து கொஞ்சம் உள்ளுக்க வரணும். இங்கே வந்து எவ்வளோ காலம் வேலை செய்கிறீர்கள்? இப்போ நான் இப்போ ஒரு 5-6 மாதம் வேலை. 5-6 மாதம் வேலை செய்கிறீர்கள். பிரச்சனை இடம் கம்பெனியா? கம்பெனி உண்டு. இப்போ நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட என்ன வந்து நாங்கள் அப்படி தெரிஞ்ச நண்பர்களை வந்து சந்திச்சா வந்து நிறைய நேரமாக வந்து காய்ச்சி திரிப்போம். அப்படி காய்ச்சிட்டு இருந்து அப்புறம் வந்து இங்கே ஆட்டோ வசதிகள் கொஞ்சம் குறைவு இல்லைண்ணே இதில் போகிறது. அப்படியா இருக்குது கொஞ்சம் எனி டைம் வராது. அப்போ நான் சொன்னேன் நீ ஒன்று யோசித்ததில் வச்சு நானே வந்து ஏற்றி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படி ஏற்றி வந்து இடத்துல வச்சு ஒரு ஞாபகத்தை இருக்கட்டும் நண்பனை காட்டுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் காட்டி கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் அவர இடத்துல போயிட்டு நாங்கள் விடப்புறோம் முடிஞ்சால் அவங்களோட இடத்தையும் வந்து சுற்றி பார்க்குறேன்டா. அங்கே இருக்க சிச்சுவேஷனை பார்த்துட்டுன்னு சுற்றி பார்க்க முடிஞ்சாலேடா இவர் வந்து செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய இடம். நீங்கள் என்ன வேலை செய்யறீங்க அதில்? செருப்பு செய்கிறது எல்லா வேலையும் அங்கே உள்ள மெஷின் ஆப்ரேட் பண்ணுறதா? ஆப்ரேட் பண்ணுறேன் எல்லா வேலையும் செய்கிறது. ஓகே 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 சூப்பர். படியாக போகணும் என்ன எவ்வளோ தூரம் போகணும்? இன்னொரு கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் தானே. ஓகே போயிட்டு நண்பன் இடத்துல வந்து நாங்கள் இறக்கி போட்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். தம்புள்ள நோக்கி எங்களுடைய பயணம் இதோ வாங்க போகலாம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நண்பனை கொண்டு நண்பன் இடத்துல விட்டுட்டு நாங்கள் தம்புள்ளைக்கு வெளிக்கிடப்புறோம். இப்போ காலையில் வந்து 11:30 ஆகுதுண்ணே. 11:30 நம் சாப்பாடுக்குரிய எந்த விதமான ஒழுங்கும் நாங்கள் செய்யலை. வார வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிளேண்டி ஒரு பன் சாப்பிட்டுனாங்க. அது எங்களுக்கு காலைமை சாப்பாடு வந்து
காணும். அப்போ அந்த வேலை பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயணத்தை சிறப்பான முறையில் ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் நிற்கிற இடத்தை பார்த்தீங்களா அப்படி பச்சை பசலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அப்போதே வந்து ஒரு கண்ணாடி போட்டிருப்பேன். ஏன்னா இந்த கண்ணாடி இது சும்மா வந்து போடலாம். ஏன்னா இதை நின்று சொன்னால் இப்போ நான் போட்டிருக்க கண்ணாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே காட்டுறேன் பாருங்க. தெரியுதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தெரியும். சைட்லேயும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்களா. இங்கேயும் சைட்லேயும் கண்ணாடி இருக்குது. இது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளோட கண்ணுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். என்ன ஏன்னா நாங்கள் கூட வந்து ட்ராவலிங் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். இப்போ வெயில அந்த பாருங்க என்னதான் பச்சை பசல்னதால இடையில உங்களுக்கு அந்த ஒளி தெரிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன அவ்வளோ வெயிலாக இருக்குது. இந்த வெயிலை வந்து நாங்கள் பார்த்து கொண்டவர்களை வந்து கண்ணுக்கு வந்து பயங்கர கூச்சமாக இருக்குன்னு. அப்போ அதனால் வந்து இந்த கண்ணாடி நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் சைட்டில் இருந்து கூட நமக்கு வந்து ஒளி அடிக்காது தெரியுமோ. இல்லைங்க சைட் ஒளி கூட கண்ணை வந்து பாதிக்காது. அப்படியே வந்து கூலிங்காக இருக்கும். அதனால் போட்டிருக்கோம். இது வந்து கூடாமல் இருக்குன்னு யோசிக்காதீங்க. என்ன ஓகே. இப்போ நாங்கள் வழிக்கிட போகிறோம். இப்போ போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவனோட ஒரு நண்பன் சரியா இன்னொரு புதுவிதமான நண்பர்கள் இருக்கா பாருங்க. அத்தாரன பேர்ல டிக் டிக் அண்ட் காட்டுற பாருங்க. இங்க பாருங்க மகளே இது வந்து டிக் டிக் எங்கட இதுல பேர் வந்து டிக் டிக் நிமிடங்கள் தானே. ஏன்னா இவர் வந்து டிக் டிக் கிட்டத்தட்ட ஒரு 150 டிக் டிக் டைப் பண்ணி காலையில போட்டிருக்காரு. இந்த எத்தனை மணி போனீங்கன்னா 10:43 அனுப்பிக்காரு. அவரும் வந்து ஒரு ஏதோ வீடியோ ஒரு தீவிரமா பார்க்கக்கூடிய ஒரு ஆள்றா. அப்ப வீடியோ வராடிட்டாக்க டிக் டிக் என்ன வீடியோ காணல என்ன கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான். சரி ஓகே போமா கோதாசன் பிள்ளைங்களுமா. ஓகே வாங்க அப்போ நண்பனுடைய இடத்தை பார்க்கலாம் என்னம்மா இருக்குன்னு சொல்லிட்டு. பச்சை பசலண்டு அழகா இருக்கிறா பாய். வேலியே இல்லையாடா எங்க ஏரியாவுக்கு. ஏன்டா உதகன் வேலி அப்படி ஒன்று உடைக்காங்கல்ல. வேலியில் ஆகிடம்னே மாடியா மருமேரா வளவுகளுக்கு நம்மள ஒரு மெமாட விட்டு திரிக்க மாட்டாங்கடா. இந்த வேலிங்களா அவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஒரு சில இடங்கள்ல மட்டும் வேலி இருக்க மக்களே. இங்க இது மக்களே இது வந்து விநாயகர் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. இது வந்து பிள்ளையார் சிலதான் அந்த உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்றது பட்டு தெறிக்குது அந்த ஒளி உங்களுக்கு விநாயகர் ஒளி. மற யோசிப்பீங்க என்னடா அப்ப தங்க கலர்ல உண்டு மினுங்கு ரெண்டு காருக்குள்ளே. எப்படி இருக்குண்ணே. எதாவது மச்சி போகணும் இதுலையா அதில் கிட்ட வந்து சொல்லி வலது பக்கம். மகளே இப்போ போகிறதுக்கு முன்னாடி வந்து கராச்சியில் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று இருக்குது. அது சின்ன வேலையால் பெரிய வேலை எங்களுக்கு தெரியல. காரணம் என்றால் நாங்கள் ஓமனியா மடு அந்த காட்டுக்குள்ளே எங்களுடைய நண்பர்களை சந்திக்கிறது நாங்கள் அந்த பள்ளத்தால் இப்படி விட்டு போனாங்க. விட்டு போனது கூட பார்த்தீங்கன்னா நான் சைலண்டாக இருக்கேன் பாருங்க. ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கேன் கீச்சு கீச்சண்டு. உங்களுக்கு இந்த சத்தம் கேட்டுருக்கேன். கோழி குஞ்சு கத்துறவன் வந்து கீச்சு கீச்சுன்னு கேட்டுக்கொண்டிருக்கு. அது என்ன சவுண்ட் விளங்க இல்லைன்னா எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது காதுக்கு. என்ன பிறகு பார்த்துட்டு போகிறோம் நல்ல நமக்கு பார்த்தில்ல நமக்கு இப்படிதான் மகள். நம்ம சிலவை குறைக்க வேண்டது நம்ம அவனை பயணத்தை ஆரம்பிச்சா எப்படியோ ஒரு வகையில் வந்து எனக்கு இதை பார்க்க ஒரு திக் திக்குன்னு இருக்கா அவன் நம்ம நிலைமைக்கு. இது வந்து ஒரு பிரச்சனையா விட அப்படி கொண்டு யோசிப்பார். பாருங்க இடத்துகளை எப்படி இருக்கு. இடது வைக்குமா பெரிய கம்பெனி அவங்களோட 15,000 வேலை சரி இல்லைண்ணே. பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெருசானே பே.
வேலியே இல்லடா, மரம் தான்டா வேலி, மரங்கள் தான். சைட் ஃபுல்லா வந்து மரங்கள் தான், அந்த மரங்கள் தான் வேலியா இருக்கு பாருங்க. இந்த முன்னுக்கு வர வந்து ஸ்கூல் மக்களே என்ன, இது வந்து இப்ப இந்த போய்கொண்டிருக்க இடது பக்கம் எல்லாம் ஸ்கூல், அந்த பக்கத்துல ஸ்கூல் தெரியுது. வேறண்டால் இதுக்கு மதுல காணலி பெரிய ஸ்கூல் தான். அங்கால இந்த பக்கமா? வலது பக்கம். ஓகே. என்ன தூரம் போகணுமா? அங்க இருந்து செட் ஆகிட்டே வாதியா. இதுக்குள்ள வேலையில எப்படி இடத்துல எது இதா இந்த வண்டி நிக்கிறதா? உங்களுக்கு மட்டும் தான் வேலி நிக்க கொஞ்சே. இதான கம்பெனி இவ்வளவு சின்ன இருக்கு. நீ சொல்லு பாருங்க மகளே, போய் பாகபுரம் செருப்பு அப்படி தைக்காங்க என்ன கொஞ்சம் காட்பேன். நான் சொல்றேன் பைத்து. என்னவா எடுப்பாங்க சிங்களத்துல ஒண்ணு என்ன வேணும் சிங்களத்துல எப்படி காரைக்காத்துல கண்டோனே நம்மளோட படிச்சு படிச்சு வேலை செய்யறார்கள் வந்து சிங்களமா மட்டும்தான் தமிழ். பஸ் இருந்து வேற முடித்து சிங்களம் பாருங்க மக்களே, இதான் மகளே கம்பெனியாம். ஓண்டா இப்ப ஜெர்மன் சாப்பிடும் நீங்க அடிச்சு அவனுக்கு பழக்கம் வரைக்கும் நம்ம கடிச்சு போடுறோம். பாருங்க ஜெர்மன் சாப்பிடுறோம் அவனுக்கு காட்டுறோம் அவனுக்கு. நினைக்க பாத்துடா ஜெர்மன் சாப்பாடு அந்த வேலை செய்யற அதான் கம்பெனி. பெரிய விட்டுலாம் வசதியில் நண்பன் போய் தான் கூட கதைக்கிறான் இங்கே வந்து வீடியோ எடுக்கலாமா எடுக்கலாம்னு சொல்லுது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நண்பன் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோமே. புது இடம் பார்ப்போம். இங்கே இங்கே வார் சிங்கம் ஒன்று பூறப்பட்டதே, இது சிங்கம் ஜெர்மன் சப்போர்ட் போயிட்டு இருக்கீங்களா பாய் தெரியுதா வழியா? இங்கே பாருங்க மக்களை, இது இருக்கிற சைஸு டே மச்சி டேய் உனக்கு நாய் நிற்கிறா. கூப்பிட போகுதா? இங்கே வா வா வாங்க 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 வாங்க. என்ன அவ போறது இனியாவும் தண்ணி அந்த போடு தரல தேவையில்லை தானேயோ அவளக்குனே அவளக்குனே ஓ சிங்களம் சுட்டாக் சுட்டாக் பாட කරනවා මම කතා කරන්නේ මම හදිසි යන්නද බස් එකේ යන්න යන්නේ කිලෙන් නම් එනං යාළුවත් එක්ක කතා කරලා ඉන්න ඔයාගේ කම්පැනි නේම් නම මොකද ලලිමා ලලිමා ස්ලීපර් ඕකේ 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 YouTube channel එක කරනවාලු එයා වීඩියෝ කරලා මේ රිප් එක කියලා වීඩියෝ කරලා දෙන්නාලු මම බලනවද? ඕකේ ඕකේ මම රුට් රමනේ
ஓகே ஓகே என்னடா பார்க்குறேன்னா வரலண்ணா பார்க்குறேண்ணா அப்ப அணிக்க முடிக்கிட்டாங்க நீங்களும் நீங்கள் கொஞ்சம் விளங்கப்படுது என்ன சொல்லுது இது ஸ்டோக்குண்ணே வச்சு ஆ பா இங்கே பாருங்க மகளே அழகான இடம் ஆ எல்லா சைஸ்லையும் இருக்குண்ணே எங்கட சைஸுக்கு இருக்கா அவன் டீக்குள்ள எடுத்து போடுமா இது பொம்பளை பிள்ளைங்களே இதெல்லாம் செய்யறாங்களாடா எடுத்து காட்டுங்க ஒவ்வொரு செருப்பா எடுத்து காட்டுங்க வெளியில பார்த்தது என்ன இது இது உள்ளுக்கு இருக்கிறா வெளியில எடுத்து காட்டு பெக் பண்ணிச்சாச்சா எல்லாம் பெக் பண்ணி தானே இது வந்து என்ன இருக்கு இது 10 இருக்கு சைஸ் ஒவ்வொரு சைஸுமே இருக்கு இது எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு இது 4 சைஸ் பொறுத்து இருக்குது வயசு சைஸை பொறுத்து 4 ஓகே 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 4 சைஸ்ல இருந்து ஒவ்வொரு சைஸுமே இருக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு நம்மள பூரா செருப்பு மாதிரி தான் இருக்கு இது மஞ்சள் கலர் சொல்லக்கூட ஸ்மார்ட் ஸ்லீப்பர் சொல்லக்கூட கலரை பாருங்க பிராண்டட் தானே இங்கே எடுக்கண்டா இங்கே வந்து எடுத்து போனாவிடா விலை கொடுப்பாங்க வந்து கடைக்கு போடுற விலை தருவாங்க கடைக்கு போகிற விலை தருவாங்க இதெல்லாம் கிட்ஸ் வந்து கிட்ஸ்ன்றா கூட சின்ன ஆக்களுக்கு இருக்குது நார்மலாக இந்த பெரிய செருப்பு தான் இந்த மஞ்சள் இருக்கு தானே இதெல்லாம் விலை கொடுப்பாங்க இது வந்து எப்படியும் 400 450 500 இப்போ நம்ம கடையில் வாங்கினா 700 800 எவன்டா போய் வரும் புது விஷ்ணேஷுக்கு ஒரு எல்லை ஒன்று அடிக்கிற ஒன்று நாட்டிருக்காரு இது வந்து கிட்டோ அதுங்க உற்பத்தி செய்கிற இடத்த பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இதானே அந்த செய்கிறதுக்குரிய எடுத்து வர்றது பட்டி எல்லாம் இதுக்குரிய துணியில வர அதெல்லாம் என்ன செருப்பு செய்யுது துணியில இல்ல துணி இந்த பட்டிக்குரிய துணி தான் இது மேல் பட்டி நமக்குரிய ஹிட்டோ பட்டிக்குரிய ஹிட்டோவுக்கு வர பட்டிக்குரிய துணி ஓகே வாங்கல பாப்பாங்களா இது இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மகளே ஸ்டோக் அடிக்கிறீ பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு நல்ல கலரை வாங்க பார்த்துரும் பாருங்க ஒரு வீட்டோட சேர்ந்த மாதிரி ஒரு தொலைமை வச்சு நிறைய பேருக்கு இல்ல பிரச்சனை இல்லை அவளாக்குனே அவன் திருப்பி கேட்காங்க பிளேனு கூடி வாங்க வாங்க மக்களே இப்போ நாங்கள் போக போகிற பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த செருப்பு வந்து செய்யக்கூடிய இடத்துக்கு நாங்கள் பார்க்கலாம் அந்த ஆர்டர் படி சொல்லு மச்சா எது ஃபஸ்ட்டு செய்கிற மடக்கலப்பு சிங்கள சுட்டாக் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நம்ம மகே நம்ம அனுஷான் மிது मेघल सनु यार यूट्यूब चैनल करने वालों यार वीडियो करला मैं रिप पे जाने वालों जंगल को दाया ने अरे यार जाना दम्बुले अब ये आज गिये इधर गिये किया ना किया नहीं किए तो नहीं आप कर रहे हैं ना वाला का में ये राया आवे यार वाला का में क्यों वो तो आई तीन बसे मिन्ने दिया किला पंद्रह मैं बसते बसते के नॉन आगे नॉन हाँ ओके ओके நீங்க ஓடிச்சு தெரிஞ்சுங்க நம்ம மகத்தா के हाँ दिलरुक्षी हाँ ஓகே 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 அப்போ எத்தனை பேர் இங்கே வேலை செய்யறாங்க 15 பேரா ஒரு 10 பேர்கிட்ட 10 பேர் நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை எது நீங்கள் செய்கிற வேலை நான் வேலை மாதிரி தான் எல்லா வேலையும் எல்லா வேலையும் செய்கிறேனே ஃபெஸ்ட்டு நீங்கள் சொல்லி காட்டணும் எது ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க வேலை ஆரம்பிக்கிறப்பா நான் சொல்லி காட்டுறேன் ஆர்டர் பண்ணி சொல்லுங்களா இங்கே வாங்க மைக் அடிக்கிறவங்க வாங்க நீங்கள் விளங்க சொல்ல புரியல இது வந்து ஃப்ளட் செருப்பு வந்து இது வந்து மேக் பண்ற அப்படின்னு சொன்னா இது மேலுக்கு ஒரு கவர் இருக்கு அதுக்குள்ள இன்னொரு பட்டி வச்சு
அந்த பட்டியை கம்மால ஒட்டி எல்லாம் கம் தான் கம்மால மேக் பண்ணி தான் இது செய்கிறாங்க. இதை ஒட்டி போட்டு இது வந்து இது கம்பெனியால் அடிச்சு வாடுறது. இதை வந்து திருப்பி கம்மை பூசி ஒட்டுவாங்க. இதான் செய்கிற வேலை வந்து. அடுத்தது வந்து இந்த நம்மளுக்கு பாய்ஸுக்குரியது வந்து நிறைய காட்டணும். இது பட்டி வந்து ஷீட் வரும், பெரிய கருத்த ஷீட் வந்து வாடுறது. அதை அச்சிருக்கு மிஷின் இருக்கு. அதால இந்த சைஸுக்கு ஒவ்வொரு சைஸுக்கும் இந்த கால் சைஸ் இருக்கு நிறைய. ஓ ஒவ்வொரு சைஸுக்கும் இருக்கு. அதை வெட்டி நீங்க வச்சு பாருங்க மாறி இந்த இது வரும். இதுக்கா இதான் கால் விரல்னே. இது வரும். இது வந்து அடி பாதம் வந்து பாதம் அதுக்கு மேல ஒரு வெள்ளை சீட் ஒன்று வரும். அதை கம்மால ஒட்டி இருக்கு. இது வந்து ஒட்டி முடிய திருப்பி இதுக்கு பட்டி இருக்கு நிறைய. அதை எடுங்க நான் பட்டி எடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கலர் பட்டி இருக்குது. இந்த பட்டியை வந்து இதுக்கு ஒரு பட்டை போட்டு இதுல செஞ்சு ஆட்டுறோன்னு சொன்னா இப்போ ஒரு செருப்பு எடுக்கும் நேரம் மண்டியில் ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு 40-30 செருப்பு 30-40 செருப்பு செய்வாங்க. அப்படி இவங்க போட்ட செஞ்சா நிற்காங்க. ஓ செஞ்சுருக்கேன். நீ செய்கிற பாருங்க. எனக்கு தெளிவில்லாமல் இருக்கு. என்ன மாதிரி செஞ்சு காட்டுறேன்னா இப்போ எப்படி சொல்கிறேன்னா பட்டி இதுவும் துணி வார துணி வெட்டி. இப்போ இந்த அந்த ஜென்ஸுக்குரிய பட்டி வந்து இந்த துணி வட்டி இருக்கு. இதில் இப்போ பிராண்ட் நேம் அடிப்பாங்க. அதை அடித்து இதை மடித்து திருப்பி தச்சு பட்டியாக அடித்து வரும். அந்த பட்டியை தான் நம்ம திருப்பி செருப்புக்கு வைப்போம். இன்னைக்கு இப்போ செஞ்ச செருப்பு வந்து இன்னைக்கு இது பாருங்க. இது வந்து நான் நேற்று செஞ்ச உங்களோட ஃபோன் காய்க்கும் போது செஞ்ச செருப்பு தான் இது. நான் எந்த கையால் செஞ்ச செருப்பு. இது பட்டி சரியா. இன்னும் இந்த பட்டை போடணும் இதுக்கு. இந்த பட்டி வந்து அந்த நேரத்துக்கு காட்டின மாதிரி அந்த துணியில தச்சு வாரது தான் இந்த பிராண்ட் நேம் அடிச்சு இந்த பட்டி. நல்லா தாண்டா ஃபினிஷிங் வந்து இன்னும் முடியல. இது வேலை இருக்கு செய்திருக்கு. இது வந்து இந்த சைட் அவ்வளவும் ஷைன் பேப்பர்ல போடுற மோட்டார் மாதிரி மிஷின் இருக்குது வழியால. அந்த மிஷின்ல கொடுத்து எடுக்கணும். அது நான் தான் செய்யறது. அது முடிய இந்த ரவுண்ட் வளைக்கிற அந்த இதுவும் இருக்கு. அதுவும் நான் தான் செய்யறது. அந்த வேலை இருக்கு. இன்னும் ஃபினிஷிங் முடியல. முடியத்தான் பக்கெட் பண்ணுவாங்க. பக்கெட் பண்றது. நார்மலா ஒரு செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு செருப்பு நீங்க உற்பத்தி செய்ய எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு ஒரு செருப்பு? அது டைம் வந்து எப்படி குறிப்பிட்டு சொல்ற வந்து சீட்டு வெட்டுற இது இருக்கு. அது ஒரு ஆள் வந்து தனியா சீட் சைஸா வெட்டி கொண்டே இருப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஒரு ஆள் செய்யறது தான் ஒட்டுறது. ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஒரு 4-8 மணி இருந்து ஒரு 6 மணி மட்டும் ஒரு ஆளால் ஒரு 40 செருப்பு ஒரு ஆள் 40. ஒரு நாளைக்கு எத்தனை செருப்பு இங்கே உற்பத்தி ஆகுது? ஒரு 15 பேர் வேலையிறமாண்டா பாருங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 500-600 செருப்பு ஒரு நாளைக்கு. இது வந்து சொல்றது வந்து இந்த கிட்டோக்குரிய இதுதான். கிட்டோக்குரிய மத்த வாட்டா இப்போ உங்களுக்கு உங்களோட சம்பளம் எல்லாம் வந்து ஒவ்வொரு செருப்புக்கும் ஒவ்வொரு மாதிரியா? டாக்கெட் தான். இப்போ இன்னைக்கு ஒரு செருப்பு செய்யறதுக்கு இந்த சீட்டு வந்து கட் பண்ணி தருவாங்க. இந்த பட்டி தருவாங்க நமக்கு. இந்த செருப்பு செய்யறதுக்கு வந்து 60 ரூபா தருவாங்க. 60 ரூபா ஒரு செருப்பு செய்ய? ஒரு ஜோடி இந்த செருப்பு ஒன்று செஞ்சா 60 ரூபா தருவாங்க. 60 தருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு 40 செருப்பு செய்றீங்கன்னா 40-60 பேருக்கு உங்களோட சம்பளம் வரும். சரி இது பக்கெட் பண்ணி கொடுக்கணும். வயலுக்கு பக்கெட் பண்ணி கொடுக்கணும். சாப்பாடு ரூம் எல்லாம் சாப்பாடு எல்லாம் நம்மளுக்குலாம் உங்களோட சாப்பாடுலாம் அவையிலோட தான். இப்போ நான் இங்கே இருக்கிறோடைய எனக்கு மட்டும் சாப்பாடுலாம் ஃப்ரீ அவங்க தான் கம்பெனி. இல்லை சாப்பாடுலாம் அவையிலோட தான். லேடிஸ் வந்து அவையிலோட. நான் இங்கே வேலையிறபடியா எனக்கு ஊரில் இருக்கிற அவங்களுக்கு அவங்களோட நான் எனக்கு நான் வந்து இங்கே என்னோட அவையில என்ன பார்த்துக்கிறேன். அதுதான் கேட்டேன். ஒரு வீட்டில் அவையிலே சமைச்சு கொண்டு வந்து எல்லாம் சாப்பிடுது. அவை எல்லாம் ஊராக்கள் தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த மிஷின் தான் இப்போ நான் வேலை செய்யறேன். என்ன மிஷின்? பப் மிஷின் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாவடி பெண்ணானே அதுக்குள்ள ஊத்திக்கிறமே. நெல்லு குத்துற அந்த மிஷின் மாதிரி ஒன்று தான். சரியா பாத்துருமா அவனோட வெளியில பாப்பா அப்படி இல்லை பாருங்க. எல்லா செருப்பு இருக்குதா?
ஓகே மக்களே, இந்த பாருங்க எப்படி செருப்பு எவ்வளோ செருப்பு பாருங்க. செருப்பு கடை ஆக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணா டிஸ்கவுண்டோட கொடுக்கலாம். அதான் நம்மளே போடலாம் செருப்பு கடை. பாருங்க உங்களை கடைக்கு பர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன செய்யறாங்க பரவாயில்ல. எல்லாரும் வந்து மிஷினை வச்சுக்கிறவங்க இப்ப இந்த ஆக்கில் வச்சுக்கிறாங்க. பாருங்க மகள், இவங்க இப்ப எடுத்துக்கொண்டு பெக் பண்ணி அடுக்குறாங்களே. யாக்கா லைன் கரண்ட் வானே சொல்ற எங்கடா வைத்தா இது வந்து இப்ப அவர் அந்த பொஸ்ட்டை வந்து காட்டுறதுக்கு கொண்டு வராங்களானே. பொஸ்ட்டை வந்து கொடுக்குறதுக்கு கடைக்கு சாம்பிள் வந்து காட்டுறதுக்கு லைன் பண்ணி ஓடுற பாருங்க மகளே, சிலவங்க வந்து யோசிப்பாங்க வந்து நம்ம காசு வாங்கி போட்டு ப்ரொமோட் பண்ற மாதிரி வச்சு. ஏன்னா இது வந்து ப்ரொமோட் இல்லை, நண்பன் வேலை செய்யற இடத்த காட்டுறேன். எங்கேயும் வந்து நான் காசு வாங்கிட்டு நான் ப்ரொமோட் பண்ணல. ஏன்னா இது வந்து கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம். அதெல்லாம் பாருங்க ஒவ்வொரு கலர்ல ஈக்கிறா. எத்தனை கலர் மொத்தம் இங்க செய்யறாங்க? ஒரு 5-6 கலர் கிட்ட 5 கூட இருக்கு. கலர் கிட்ட எல்லாம் எங்களுக்கு இந்த பெரிய செருப்பு தான் கூடயா இருக்குண்ணே. ஓகே ஹோதம் மச்சான் எங்க நண்பன் வேலை செய்யற காட பாருங்க. நேரத்துக்கு உங்களுக்கு அந்த செருப்பு செய்திருக்கேன். ஒன்றை செஞ்சு ஆடுங்களா எப்படி? இதுல இந்த சைன் பேப்பர் மோட்டரை போட்டா கிட்டும். அதுல கொடுத்து ரேஞ்ச் எடுக்கணும். ரேஞ்ச் எடுத்து அப்புறம் என்ன ஆகிடும், இந்த ரவுட்டர் இதுல திருப்பி மாற்றி அந்த மூளையை வந்து பட்டணும் ஒன்றை செஞ்சு ஆடுங்க. செருப்புல எடுப்போம். ஓகே பாருங்க மச்சான் கிளம்புறங்கிற பாருங்க. இந்த செருப்பா? செருப்பு வந்து இப்போ ஃபினிஷிங் இல்லை தானே. ஃபினிஷிங் என்ன என்ன டிஃபரெண்ட் இல்லை சைட்டு அந்த பெல்ல சீட்ரிக்கு என்ன நடுவாளது அந்த சீட்டை வந்து வெளியால இருந்தது கொஞ்சம் அதை வந்து சைனுக்கு இப்போ இந்த மட்டத்தோட எடுத்தாச்சு. அது முடிய இப்போ ரவுட்டரை போட்டு இதை போடணும். இதை மாட்டணும் இல்லை கலட்டி மாட்டணும். ஒரு செருப்பு செய்யறோடையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் இப்போ நிறைய செருப்பு இப்படி செஞ்சு போட்டு தான் அதை மாற்றி மற்ற எல்லாம் ஒரு மிஷின் தான். அந்த இது மட்டும் தானே இது சோமான இது தேய்றது மாத்துறது எல்லாம் எத்தனை செருப்பு போட இது கழட்டி மாற்றோம். சைன் பேப்பர் ஓகே ஓகே ஓகே. விளிம்பு வந்து அதை காட்டு கொஞ்சம் கட் பண்ணுங்களா, ஆஃப் பண்ணுங்களா மிஷினை கொஞ்சம். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா மக்களே இதில் வந்து செய்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தெரிய பார்த்தீங்களா விளிம்பு.
இந்த விளிம்பில் இந்த தும்பு வரக்கு தானே இதை க்ளீன் பண்ணுறது தான் இந்த மிஷின் பாருங்க. இதில் தும்பு இருக்கா பதிலா பதிலா அந்த ஒரு இதாக வெட்டுப்பட்டுருக்குண்ணே. ஓகே 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 நான் செஞ்சு வாக்கியா விளிம்பு ஒன்றியா நீ சொல்லித்தான் அவ்வளோ சரியோ இப்போ இல்லையா மாறுவா பிடிச்சி என்ன செய்யணும் இப்போ தானே இதுதானே செய்ய மாட்டேன் நீ அது பரவாயில்ல காசு கொடுக்கலாம். ஓ ஐயோ இழுக்கு அடிப்பட்ட என்ன செய்யும் ஒரு மாதிரியா வட்டி எடுத்தீங்க பாருங்க. ஆனா முதல் பழக்கம் தானே கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு என்ன செய்ய பண்ணிட்டு தெரியாம ஒரு வட்டுட்டிக்கும். இதெல்லாம் பழனோட ஒரு காலத்துல நம்ம செய்யலாம் தானே நீ செய்யலாம் தானே செய்யலாம். இப்போ ஒரு முதலில் செய்யலாம் சரி அப்படி இல்லை இப்படி சாமான் கலெக்ட் பண்ணல கஷ்டம். இப்போ இந்த சீட் எடுக்கணும் இந்த பட்டி ஒரு காலத்துல வந்து தனி செய்வானே பழக நாடுனா செய்யலாம் எடுக்கும் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் நீ ஒரு அங்கால ஏரியாவில் கடையை போட்டு ஒரு 10 பேர் நீ அங்கே கூட வச்சிருப்பலாம். சீட்டு ஜாமான் எடுக்கிற இதுக்குரிய மெஷின் இப்போ இது செய்ய வேண்டியன்னா இப்போ உள்ள மெஷின் இருக்குது அண்ணாதிக்கு அந்த அந்த மிஷின் எல்லாம் இப்போ எடுக்கிறோம்னா இதுங்க அப்படியே மிஷின்லாம் இருக்கு சீட்டு போட்டுற மிஷின். சரி சரி வா கோடிக்கணக்கில் முடியும் கோடிக்கணக்கில் முடியாது சரி நிறைய மிஷின் தான் அது வந்து அந்த பீச் பாட்டா மாதிரி வந்து அக்காக்கள் வேலை செய்கிற வழியை காட்டுறதா அப்போ என்ன வேலை செய்கிறாங்கன்னு செக் பண்ணுறவன் தான் அக்கா செய்கிறாங்க என்னடா மச்சி என்ன இதுக்குள்ள வந்து அவதான் போல லீடர் என்ன அந்த அக்கா அப்படி இல்லையே. இது இப்போ வந்து இப்போ இந்த கடைகளில் வந்து என்ன சொல்கிறது அந்த என்ன சாம்பிள் காட்டுறதுக்கு 1 2 3 4 5 6 7 அப்படின்னு வச்சுருக்காங்க. ఓ మమ దమ్బులే అంటే దమ్బులే కొందాయి ప్లేస్ మేకదు ఉన్నదాటా தொப்பி ஓடிக்கிற தம்பி கொஞ்சம் சிங்கன கை காமிக்காராம் வந்து கதை மான் கதை சிங்கள தெரியா தமிழ் அவன் கதைப்பா மகளே சும்மா நடிக்கான் அவன் ஒன்றும் எதிரியா சிங்களது ஒன்றும் எதிரியா நண்பன் கதைப்பான் யாழு கதாக்காரன் சிங்களம் யாழு நல்ல சிங்களம் கேட்பாராம் ஓ சத்தியமா இப்ப என்னோட குளங்கல்ல சும்மா ஓன்றான் என்ன செய்யுற என்ன தெரியாடி தெரிஞ்சு காட்டி கொள்றான் கதைங்க பதிலோ தம்புள்ள வாஞ்சல எல்லாம் எல்லாம் போறோம் கோவில் தம்புள்ள சீரியா மலை உச்சி எல்லாம் ಗೆದರೇನೆ ಗೆದರೇನೆ ಅವಲಗ್ನೆ job no job no job job ने सल्ली ने रूम ने मेगा रोड रोड चल रहा रोड ले काटला सांगरंडी टेंट कैंपिंग सल्ली बेडी
ஏக்கா அதான் மெக ரூம் லோ பட்ஜெட் ட்ராவல் අජේ සපෝට් මේ පැත්තට හැම සපෝට් අජේනේ අපි අජේ අපි නම දාලා තියෙන්නේ අජේ பேர் வைக்கிறோம்னு சொல்லி அடிச்சிருக்கான் போல அஜேண்டா එයාගේ නම කියන්න අපිට තේරෙන්නේ මේක ඔරිජිනල් නමය කුවදාසන් ඔව් ඉතින් අපිට ওই නම කියන්න තේරෙන්නේ මෙහෙන් හදාගත්ත නම තමයි අජේ 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 அதான்டா அஜய் ஒரு அஜய் என்ன ஓகே அஜய் கியாண்டு அதே அவன் சொல்ற அஜய் சொல்லட்டான் வந்து பசை விட்டுறாங்க பாருங்க பசை விட்டுறாங்க அப்படியா அதை காய விட ஒண்ணே ஜி எல்லாம் அதான்டா அதுதான் சொன்னவன் சீட் வருமான் கம் ஒட்டுறாங்கண்ணே எல்லாம் கைவேலாம் கூடடா இப்ப செய்யறாங்கடா அவங்களோட வேலையை அதுல இந்த பாருங்க இந்த பூத்ராவ் ஓகே இங்கே போங்க வேலைப்பா இது அதே மாதிரி தான் சிறப்பு बेड़िया हाँ मेक बेड़ा होता है हाँ अम्मा खाना का पास है क्या करा भाई බුබුල පෙන්නන්න ගෙනියන්න. අර නාන්න පුළුවන් බුබුල අර උල්පතකින් වතුර එන්නේ. අකන්න සරංග. පොළොව යටින් වතුර එනකොට වල උල්පත අපි වල මොකද කියන්නේ? වතුර එනවා. ඔව් ඒක මොකද වල කියන්නේ? අන්නේ නිලத்துல இருந்து பொங்குறதுக்கு මොකුත් නෑ ඔටෝ. පොළොව යටින් වතුර එනවා. நிலத்துல இருந்து ஓட்டோமேட்டிக்கா தண்ணி ஓ நம்ம என்ன சொல்றோம் நாங்களா அத வந்து என்ன ஊத்து பெண்ண லெக்க යන්නකෝ කාටද කුඩිද போட்டாங்க අතන මෙවර නාන්න යන්නේ මුස්ලිම් ගම ඒක වෙන්න නේද තන කරංගා මෙයාලා ඒ ඔක්කොම පෙන්නන්න මේ පරිසරයෙන් எல்லாத்தையும் கூடி கொண்டு காட்டடா இங்க இருக்கிற இடத்துல ගල්ලමුනේ මන්ට ඔය දන්නේ නැද්ද මම කියන්නේ මේක සින්දු කියන කවුරුත් නැහනේ சரி என்ன உங்களுக்கு ஏன் சிங்கள தெரியல நாங்கிட்ட பாட்டு படிக்க கேட்டேன் இதுல யாரும் பாட்டு படிப்பாங்க සින්දු බෑ නටන්න නම් කාට படிக்கல ஆடுறேன்னு சொன்னாலும் එයා නටනවා හොඳට என்னடா பட்டி வார மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இதுக்கு ஓட்டையை போட்டு அந்த பட்டியை அளவு கட் பண்ணி தான் உண்மையில அந்த வீட்டில் தொழில் இருக்கிறார்களுக்குன்னு இது வந்து இலகுவான முறையில் செய்யறதுக்கு ஒரு வழிதாண்டா இது
படிக்கிற ஒரு 10 பேருக்கு ஒரு வேலை கொடுத்தியாருண்ணே வேலை அம்மா ஒரு 2500 ரூபாயே வேலை செய்வோம் ஒரு நாளைக்கு வேலை செய்வாங்க செய்யக்கூடிய நேரம் லேட் ஆகும் வருவாங்க நேரத்துக்கு போவாங்க அதை பொறுத்து வார டைமை பொறுத்து வச்சு அளவு கடியாண்ணே பஞ்சர் பெண் அம்மிய களி பெண் मैं दंग पेन मैं जेल में के सिर्फ ओ अजय अजय ने वाला चुला चुकोड़ कोड़ काटा बोली हाँ அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி வரக்குள்ள வந்து சின்னதா இருந்தேன் அவனை இடம் சின்ன தான் இப்ப கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துருக்காம பண்றான் நேரது 10 வருஷத்துக்கு முந்தைய தொடங்கக்குள்ள வந்து சுட்டியா சின்னதான் ஒரு ஹோட்டல் ஒன்றை வச்சு தான் இதை தொடங்கினேன் வந்து ஓரளவுக்கு வளர்ந்து பெரிய ஒரு 3 பெரிய அடிச்சு கீழே சின்ன ஒரு ரூம்ல சின்ன கீழே இடம் தான் செஞ்சவங்க யாக்கே விடக்கறனோ தாய் தாய் ஓ 10 வருஷம் அவவும் வந்தாய்க்கிற அக்காவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வேலை செய்யறாங்களா அவங்க 3 இயர் இருந்தா ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சாங்க 3 இயர் මේක වැඩ හොඳයිද හොඳයි ලංකා පුරාම ஜனா அதான் அதான் இவங்க செய்கிற அந்த செருப்பு தான் இப்போ நிறைய பேர் காலை வந்து அலங்கரிக்குதுண்ணே பாதுகாப்பாக இருக்கு செருப்பு கட்டி தான் சிங்கள தானே அது சிங்கள புழுவா அது අයියෝ නිදහසේ ඇවිල්ලා වැඩ කරන්න පුළුවන්. අපි උදේ අපි කටමාරෝට එනවා. අපිට ඊට පස්සේ වැඩ කරන්න පුළුවන් සර්. මේ නෝනා කියන්නේ අපි කැමති වෙලාවට අපි වැඩ කරනවා අපිට කැමති වෙලාවට යන්න පුළුවන්. அதாவது இப்போ அவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இங்கே இல்லாமல் வந்து அந்த போஸ் முதலாளித்துவம் பண்ணுறது இல்லையா அவங்க வந்து இப்போ டைமுக்கு வந்து வேலைன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையில் போவாங்களான்னு கேட்கணும் போகணும்னு அவசியம் இல்லையா නිදහසේ අපි වැඩ කරලා ඉන්නවා. சரியா நீ அவன் சொன்னது அது කියන දේ විතරක් අපි කරනවා. ඇඟිලි ගහලි මොකුත් නෑ අපිට නිදහසේ වැඩ කරන්න දීලා ඒගොල්ලෝ එන්නේ නෑ. හොඳයි. හොඳයි. අපිට ආයතනේ බාර ෆැක්ටරි බාර දීලා තියෙනවා. ඔයාගේ වැඩ මේක ටාගට්ද? ඔව්. එහෙම නෑ. අපි කැන්ටි එකක් හදන්නේ 200ක්ද අපිට ඒ විදිහට පදින්න එනවා. එහෙම නෑ. அவை செய்யறதை பொறுத்து சம்பளம் தரும். அதான் சொல்றேன் நான். என்ன பையனா கிட்ட கியா என்ன நட் வரையலாடி வீட்ல நிப்பாங்க. அதான் நல்ல வேலையானே இப்போ 10 வருஷம் வணிக்காங்க இடத்துல வேலையில வந்து நல்ல ஒரு இதுகள் இருக்கு தான் வேலை செய்றாங்க. மேல சிங்கு அதால கேனு நட்டන්න. டான்ஸ் பண்ணாங்க. நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? மேக டான்ஸ் करना சிந்து ஐசாக்கா ஐசாக்கே ඔයාගේ එනවද එන්න டான்ஸ் ஆடுவாமா டான்ஸ் ஆடுறதோட நான் ஆட மாட்டேன் අපේ අපේ වෙනම එන්න channel එකක් කරන් ඉන්න ඕකේ ඕකේ ඔයාගේ වැඩ කරනවා මම කීලේ යන්න දම්බුල්ලි ජමු ඕකේ බොහොම ස්තුතියි ඔක්කොම බුබුලට යන්න දන්නේ කිව්වද මොකද බුබුලට යන්න දන්නේ නැහැ කිව්වා දන්නේ ඒක ලස්සන මේක ලස්සනද
கொழுவையாட்டிக்கு மதுரைப்பாரே நிப்பாட்டி ஆ லட்சணா இவரண்டியா ஓகே ஓகே அதான் சொல்கிறேன் வந்து அங்கலப்பக்கம் போய் பார்க்கட்டாம நல்ல இடமே இருக்கா அவங்க சொன்ன அந்த கீழே இருந்து தண்ணி வர இடமெல்லாம் இருக்கா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம என்னவா வரணுவா ஓகே ஓகே வமஸ்துதி கீழே அண்டா பாய் 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 மக்களே இப்போ என்ன விளக்கம் முடிச்சுன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம்னு சொல்ல வந்து உண்மையிலேயே ஒன்றும் சொல்லல மறக்கலன்னு அவங்க வந்து டக்குனு வந்து வெளிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க ஃபோட்டோட்டுக்கு எடுப்புமா விளாண்டா ஃபோட்டோ ஆ ஓகே அது ஓகே சிரிப்புக்கு என்ன சொல்கிறீங்களது சரி ஓகே மக்களே உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமாக வந்து என்ன கதைச்சி பேசியிருந்தாங்க ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருந்துச்சு இவ்வளோ காலம் வந்து இப்படி என்ன நிறைய நம்மளோட சிங்கள சகோதர உறவுகளோட வந்து நாங்கள் இப்படி கதைக்கல நன்றைக்கு வந்து காய்ச்சிருந்தோம் உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு அது நண்பன் விழா வந்து அந்த ஆசை வந்து நிறைவேறிக்கன்னு சொல்லலாம் படியாக காய்ச்சிருந்தா அப்படியே சகஜமாக பழகுறாங்கண்ணே சந்தோஷமாக இருக்கு ஆ அது அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு அப்புறம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீடியோ சரியாக நாங்கள் ஒரு 2 மணிக்குள்ளே இலங்கை நேரம் ஒரு 2 மணிக்குள்ளே வந்து நாங்கள் போடுறதுக்கு வந்து முயற்சிக்கோம் ஏன்னா இது போகிற வரக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு செஞ்சு என்ன மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அனுப்பி வச்சு நீங்களும் பயன்பெறலாம் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நார்மலாக வந்து நீங்களும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீட்டிலேருந்து ஒரு சுயதொழில் செஞ்சீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அது உலகம் பூரா வந்து ஏன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து அனுப்பலாம் இவங்க நான் நினைக்கிறேன் வெளியில் அனுப்புவாங்களா வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்க பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்குள்ள அனுப்பக்குள்ள வந்து நம்மளால முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் போகணும் வந்து எப்படி சொன்னா அவை சொல்லக்கூடிய நேம்ல வந்து செய்து கொடுக்கலாம் கொஞ்சம் கூட இப்போ நார்மல் ஒரு 50-60 செருப்புண்டா செய்யல அது ஒரு 1000-1500 செருப்புண்டா அவை சொல்லக்கூடிய பேருக்கு வந்து செஞ்சுருவாங்க இப்போ வேற பிராண்டுக்கு வந்து செய்து கொடுக்கலாம் இப்போ இங்கே இது வந்து அசிஸ்டன்றது வேற கம்பெனி பிராண்ட் வந்து வேற கடையில நேம போட்டு அடிச்சு கொடுக்கணும் வந்தாலும் அடிச்சு கொடுக்கணும் ஓகே நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு டைம் ஆகுது இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது தானே எப்படியும் ஒரு 2 மணிக்குள்ளே இந்த வீடியோ நாங்கள் பதிவேற்றம் செய்வோம் இன்றைக்கு வந்து ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை இந்த நாள் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தம்புள்ளைக்கு வெளிக்கிட போகிறோம் அடுத்த கட்டம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டுருங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாமே வாங்க போகலாம்